Lecture 5 Plane wave solution of Dirac equation. Klein-Gordon equationல ஏற்கனவே plane wave solution பார்த்திருந்தோம். அதில் ரெண்டு எனர்ஜி ஸ்டேட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் வந்தது. அதை அந்த காலத்தில் ஸ்க்ராடிஞ்சர்னாலையும் கிளீன் அண்ட் கார்டனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனால் டிராக் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் ஈக்குவேஷனை உருவாக்கினார். லீனியர் ஈக்குவேஷனை உருவாக்கின அப்புறம் அதுக்கு பிளேன் வேவ் சொல்யூஷனை ஸ்டடி பண்ணுறோம். Dirac equation is E psi is equal to C alpha dot P plus beta mc square psi. சிலர் இங்கே நினைக்கலாம், அந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஏன் சார் சை இருக்குது, இந்த சையை கேன்சல் பண்ணி விட்டலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த இடத்துல கேன்சல் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இங்கே ஈங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், பிங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், ஆல்ஃபாங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பீட்டாங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். இப்போ உதாரணமாக d/dxங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அது e⁻2x கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப d/dx ஆஃப் e⁻2xங்கிறது என்ன வரும்னா 2e⁻2xன்னு வரும். இப்போ ரெண்டு சைட்லேயும் உள்ள e⁻2xை கேன்சல் பண்ணோம்னா d/dx is equal to 2ன்னு வரும். இது வந்து அப்சர்ட். ஸோ ஆப்ரேட் பண்ணுறது பாருங்க, அப்படி பண்ணுறப்ப அந்த ஆப்ரண்ட் அந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் ஆப்ரேட்டர் இருக்குது. அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸும் ஆப்ரேட்டர்ஸ் தான். இது வந்து சைங்கிறது ஒரு காலம் வெக்டார் வேற. இப்போ இபி வந்து ஆப்ரேட்டராக இல்லாமல் ஏகன் வேல்யூ சம் நம்பராக இருந்த போதிலும் இந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த சிச்சுவேஷனில் இங்கே சையை வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ஃபா பீட்டா வந்து மேட்ரிக்ஸஸ் வேற, சைங்கிறது ஒரு காலம் வெக்டார் வேற. மேட்ரிக்ஸ் ஆப்ரேட்டிங் ஆன் ஏ காலம் வெக்டார். அந்த கேஸ்லையும் அதை கேன்சல் பண்ண இயலாது. இங்கே முதல்ல இ அண்ட் பி இந்த இடத்துல ரெட்டாக போட்டிருக்கிறோமே, இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஈங்கிறது ஐஹெச் கிராஸ் டோ/dt. இங்கே இபிங்கிறது ஆப்ரேட்டர்ஸ், ஈங்கிறது ஐஹெச் கிராஸ் டோ/dt. பிங்கிறது -i(h cross del). மற்றது எல்லாம் இதில் உள்ளதை அப்படியே காப்பி பண்ணியிருக்கிறோம். இங்கே ஆல்பாங்கிறது 3 மேட்ரிசஸ், 4x4 மேட்ரிசஸ். அதை சிம்பிளாக 2x2 ஃபார்மில் எழுதியிருக்கிறோம். 0 சிக்மா சிக்மா 0. சிக்மாங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ், 0ங்கிறது 2x2 மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து ஒரு 4x4 மேட்ரிக்ஸ். சிக்மாங்கிறது 3 மேட்ரிக்ஸஸ். அதே மாதிரி பீட்டாங்கிறது ஐடென்டிட்டி 0 0 -i. இதுவும் ஒரு 4x4 தான். இங்கே உள்ள i0லாம் 2x2 மேட்ரிக்ஸஸ். சிக்மாங்கிறது 3 மேட்ரிக்ஸ், சிக்மா x சிக்மா y சிக்மா zங்கிற 3 மேட்ரிக்ஸஸ். அது என்னங்கிறது ஏற்கனவே தெரியும். சைங்கிறது ஒரு காலம் வெக்டார், ψ1 ψ2 ψ3 ψ4. இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். பிளேன் வேவ் சொல்யூஷன் e⁻i(k⁻r - ωt) அந்த ஃபார்மில் வரும். ஸோ இங்கே சைங்கிறது ஒரு காலம் வெக்டார், 4 இது இருக்கணும். ஸோ அங்கே u1 u2 u3 u4 இன்ட்டு இந்த e⁻k⁻r - ωtங்கிற இருக்குமே அந்த மாடலில் இருக்குது. இங்கே பியும் ஈயும், இங்கே உள்ள ஈயும் பியும் வெவ்வேறு எழுத்து ஒன்று போனா இருந்தாலும் இது இந்த இடத்துல இங்கே ரெட்டாக எழுதியிருக்கனே இது வந்து ஆப்ரேட்டர். இங்கே இபிங்கிறது நம்பர், சம் நம்பர். மேத்தமெட்டிக்கலாக பார்த்தா இது சம் நம்பர். ஃபிசிக்ஸில் பார்த்தா அது எய்கன் வேல்யூஸ். அது எய்கன் வேல்யூ எப்படிங்கிறத பின்னார பார்க்குறோம். இங்கே இபிங்கிறது நம்பர்ஸ். இந்த கேஸில் இபிங்கிறது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த பிளேன் வேவ் சொல்யூஷனில் உள்ள இபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் இ அண்ட் பி. ஓகே, ஃபார் சிம்பிளிசிட்டி let
இந்த மேலே உள்ள இந்த ரெண்டு இருக்கு பாருங்க, ரெண்டு எலமெண்ட் u1 அண்ட் u2 அதை வந்து vன்னு வச்சுக்கிறோம். u3 அண்ட் u4 இருக்கிறத அதை wன்னு வச்சுக்கிறோம். அதான் 2/2 ஃபார்முலா எழுத முடியும். இல்லாட்டா இந்த ஈக்குவேஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினோம்னா 4/4 மேட்ரிசஸாக வரும். ஒரு ஸ்லைடில் 2 ஈக்குவேஷனா 3 ஈக்குவேஷன் தான் எழுதவே முடியும். அதனால் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக 2/2 ஃபார்முக்கு போயிடுறோம். ஸோ தட் சை வந்து இப்போ எப்படி எழுதலாம், இந்த u1 u2-வை பின்னு வைத்திருக்கிறோம், கீழே உள்ள இந்த ரெண்டு எலமெண்ட்டை டபிள்யூன்னு வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை லெட் மீ கால் இட் அஸ் 2a. சைங்கிறது இது, அஃப்கோர்ஸ் இது 4ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டு, ஸோ மொத்தம் 4 இது இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த பிளேன் வேவ் சொல்யூஷன் இருக்கு, பிளேன் வேவ் இருக்குது, இதில் மொமெண்டம் ஆப்ரேட்டர்னால ஆப்ரேட் பண்ணுறோம். மைனஸ் ஐஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸுங்கிறது எக்ஸு காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டத்தினுடைய ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டிங் ஆன் சை. சைங்கிறது இங்கே இருக்குது. இங்கே எங்கே சார் எக்ஸ் இருக்குதுன்னா இந்த ஆரில் இருக்குது எக்ஸ், எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. இங்கே பிங்கிறது 3 காம்பனண்ட், பிஎக்ஸு பிஒய் பிஇசட். அதை ரெண்டையும் டாட் பண்ணுறப்ப பிஎக்ஸு எக்ஸு, பிஒய்ஒய் பிஇசட் இசட் அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே பிஎக்ஸு டைம் எக்ஸுன்னு இருக்குது. ஸோ இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இதில் எல்லாம் எக்ஸ் இல்லை, இதில் சம் நம்பர்ஸ் தான். ஸோ இங்கே இ பவரை பெருக்கிறப்ப இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப அதே இ பவர் அப்படியே வரும். ஸோ சையை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறா சை அப்படியே வரும். இன் அடிஷன் ஐ பை ஹெச் கிராஸ், இங்கே எக்ஸுக்கு என்ன முன்னாடி இருக்குது பிஎக்ஸ், ஸோ ஐ பை ஹெச் கிராஸ் பிஎக்ஸு அடிஷனலாக வரும். ஸோ மைனஸ் ஐஹெச் கிராஸ் இந்த இருக்குது, ஐ பை ஹெச் கிராஸ் பிஎக்ஸ் அடிஷனலாக வருது, டைம்ஸு சை. இந்த இதை பெருக்கிறப்ப ஐயும் மைனஸ் ஐயும் பெருக்கினா 1, ஹெச் கிராஸ் கேன்சல் ஆகிடுது, பிஎக்ஸு சை. ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷனுடைய இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டிகளை குறிக்குமானால் அந்த பார்ட்டிகளினுடைய எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் மொமெண்டம் என்னவா இருக்கணும்னா பிஎக்ஸ் ஆக இருக்கும். அதாவது இங்கே வரக்கூடிய இந்த பி ஈன்னு நம்பர் சொன்னமே அது வந்து மொமெண்டம் மெஷர் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ. இதே இது 3Dயில் பார்த்தோம்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல், டோ பை டோ எக்ஸு, டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட், அப்படி மூணுதையுமே தனித்தனியாக பார்த்தோம்னா பிஎக்ஸு பிஒய் பிஇசட்னு வரும். அதெல்லாம் ஐஜேகேனால் பெருக்கி ஆட் பண்ணோம்னா வி வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். இந்த மாதிரி 3 ஈக்குவேஷனை பெற்று எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா வி வில் கெட் திஸ் ஈக்குவேஷன். ஸோ மைனஸ் ஐஹெச் கிராஸ் டெல்லுங்கிறது மொமெண்டம் ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டிங் ஆன் சை. வி வில் கெட் பிங்கிறது ஏகன் வேல்யூ, திஸ் இஸ் மொமெண்டம் ஏகன் வேல்யூ, திஸ் இஸ் மொமெண்டம் ஆப்ரேட்டர், திஸ் இஸ் ஏகன் ஸ்டேட். ஸோ இங்கே சைங்கிற இந்த பிளேன் வேவு அதனுடைய மொமெண்டம் ஏகன் வேல்யூ என்னன்னா பி. ஸோ த மொமெண்டம் ஏகன் வேல்யூ ஃபார் த பிளேன் வேவ் இஸ் பி. சிமிலர்லி எனர்ஜி ஏகன் வேல்யூ என்னன்னு பார்க்க இருக்கிறோம். சை கூட எனர்ஜி ஆப்ரேட்டரை ஆப்ரேட் பண்ணுறப்ப ஐஹெச் கிராஸ் டோ பை டோட்டிங்கிறது எனர்ஜி ஆப்ரேட்டர், சை கூட ஆப்ரேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த ஐஹெச் கிராஸ் அப்படியே இருக்குது, டோ பை டோட்டி ஆஃப் சை தான் இருக்குது. இது கூட டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இது கான்ஸ்டன்ட், இது சம் நம்பர்ஸ் தான். ஸோ இ பவர் சம்திங்கை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதே இது வரும், சை அப்படியே வந்துடும். டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஐ டிவைடட் பை ஹெச் கிராஸ் மைனஸ் இ அடிஷ்னலாக வரும். ஸோ இங்கே உள்ள ஐஹெச் கிராஸ் இங்கே இருக்குது, மைனஸ் ஐ பை ஹெச் கிராஸ் இங்கிறது அடிஷ்னலாக இருக்குது, டைம்ஸு சை. ஸோ இங்கே மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் பெருக்கணும்னா 1, ஹெச் கிராஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நமக்கு கிடைக்கிறது இ சை. ஸோ எனர்ஜி ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டிங் ஆன் சை, இது எனர்ஜி ஏகன் வேல்யூ வித் திஸ் சை. ஸோ ஈங்கிறது எனர்ஜி ஏகன், இந்த நம்பர்னு சொன்னோமே. இப்போ இப்படி ஒரு பார்ட்டிகளினுடைய வேவ் ஃபங்க்ஷன் இப்படி இருக்குமானால் அதனுடைய மொமெண்டம் இதுவாகவும் அதனுடைய எனர்ஜி ஏகன் வேல்யூ யூஆகவும் இருக்கும் அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்கிறோம். The energy eigenvalue for the plane wave is E. இப்போ EPங்கிறது எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஏகன் வேல்யூஸ் நம்பர்ஸ். இதுதான் டிராக் ஈக்குவேஷன். E psi is equal to minus I minus இது C alpha dot Pங்கிறது தான் மைனஸ் ஐஹெச் கிராஸ் பின்னு இருக்குது.
ஸோ திஸ் இஸ் டிராக் ஈக்குவேஷன். ஆப்ரேட்டர்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக போட்டு எழுதியிருக்கிறோம். சப்ஸ்டிடியூட்டிங் இந்த எபோ டிராக் ஈக்குவேஷன், இந்த சையை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி, அதாவது ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இதெல்லாம் வரும். இதெல்லாம் அங்கே போட்டோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்படி கிடைக்கும்? E psi is equal to C alpha dot P plus beta MC square sin கிடைக்கும். Eங்கிறது எனர்ஜி eigen வேல்யூ நம்பர், Pங்கிறது மொமெண்டம் eigen வேல்யூ நம்பர். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோமே, இந்த இருக்கு பாருங்க IH கிராஸ், இதை பற்றி டயத்தை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வருது? E sin வருது. ஸோ இங்கே ஈங்கிறது என்ன அப்படின்னா நம்பர், தட் நம்பர் இஸ் எனர்ஜி ஐகன் வேல்யூ. அதே மாதிரி இங்கே பிங்கிறது மொமெண்டம் எனர்ஜி ஐகன் வேல்யூ. முதல்ல இதே ஈக்குவேஷனில் சிவப்பு கலரில் எழுதியிருந்தோம், அது வந்து ஆப்ரேட்டரில் இருந்தது. இந்த வேவ் ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது நம்பராக இருக்குது. ஓகே, இப்போமா அது கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா அவசரப்பட வேண்டாம். ஏன்னா இங்கே நம்பர் இருக்குது, இங்கேயும் ஒரு நம்பர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயும் ஒரு நம்பர் இருந்ததுன்னா அப்போ கேன்சல் பண்ணிடலாம். சை இன்வெர்ட்ஸ்னால பெருக்கி அப்போ கேன்சல் பண்ணலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் இங்கே வந்து இது ஒரு காலம் வெக்டாராக இருக்குது. இது வெறுமனே ஒரு நம்பராக இருந்தால் கேன்சல் பண்ண முடியும். இது ஒரு காலம் வெக்டாராக இருக்கிறது. அப்போ அந்த காலம் வெக்டாருக்கு இன்வெர்ஸ் பார்க்க முடியுமா? பார்த்து பெருக்கினா தான் உங்களுக்கு கேன்சல் பண்ண முடியும். ஸோ அவசரப்பட்டு இதை கேன்சல் பண்ண வேண்டாம். EPR எனர்ஜி அண்ட் மொமெண்டம் ஐகன் வேல்யூ. இப்போ சையினுடைய வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுறோம். இங்கே வேற ஒன்றும் இல்லை, சைக்கு என்ன உண்டோ அதை அப்படியே எடுத்து எழுதுறோம். சார் இப்போ இதில் கேன்சல் பண்ணலாமா அப்படின்னா, இதில் அவசரப்பட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடாம இந்த இதுக்கு பாருங்க, இது ஒரு நம்பர், இது ஒரு இது e பவர், இது சம் நம்பர். இந்த நம்பர் இங்கே பெருக்கப்பட்டிருக்கு. இது கூட ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் இல்லை. ஈங்கிறது வந்து இங்கே ஆப்ரேட்டரில் நம்பர் ஆப்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு, இங்கே பிங்கிறதும் மொமெண்டம் ஐகன் வேல்யூ, இட் இஸ் எ நம்பர். ஸோ இங்கே வந்து இந்த e பவர் I by h கிராஸ் p டாட் r மைனஸ் ஈட்டின்னு இருக்க, அதை கேன்சல் பண்ணதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சைடும் இந்த சைடும் e பவர் மைனஸ் I by h கிராஸ் p டாட் r மைனஸ் ஈட்டினால வலது சைட்லேருந்து பெருக்கணும்னா இது கேன்சல் ஆகிடும். இது ஆப்ரேட்டர் இல்லை, நம்பர் தான். அதனால் இப்போ இந்த எக்ஸ்பொனன்ஷியல் டேர்மை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சலிங் த எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் த்ரூ அவுட் இப்படி வருது. V by W காமனாக இருக்குதா சார், கேன்சல் பண்ணிடலான்னா பண்ணக்கூடாது. இங்கே நம்பர் தான், ஆனால் இங்கே வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ an ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டிங் ஆன் a காலம் வெக்டார். அதனால இங்கேயும் ஆப்ரேட்டர் இருக்குதுனால கேன்சல் பண்ணக்கூடாது. VW கேரி பண்ணிகிட்டே தான் போகணும். கேன்சல் பண்ணால் மீனிங் இல்லை. ஃபிசிக்ஸ் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சையை இப்போ சை எப்படி ஆயிருக்குன்னா சுருக்கிட்டே வந்து இப்படி ஆயிருக்கு. அதை கேன்சல் பண்ணி விட்டோம்னா அது என்ன ஸ்டேட்டு என்னங்கிறது இருக்காது. ஸோ அதுதான் இதனுடைய உயிரோட்டமே. அதே தான் எழுதியிருக்கிறோம். இப்போ ஆல்ஃபா டாட் பி, ஆல்ஃபான்னா என்ன? 0 சிக்மா சிக்மா 0, அதைத்தான் எடுத்து எழுதியிருக்கிறோம் ஆல்ஃபாவுக்கு. பீட்டாங்கிறது I0 0 மைனஸ் I, அதைத்தான் எடுத்து எழுதியிருக்கிறோம். 2/2 ஃபார்மில் எடுத்து எழுதியிருக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்புக்கு ஆல்ஃபானுடைய வேல்யூ பீட்டானுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம் 2/2 ஃபார்முலா. இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே மேட்ரிக்ஸாக இருக்குது. இங்கெல்லாம் இங்கே மேட்ரிக்ஸ் இல்லைன்னொன்னே கொஞ்சம் அந்த வந்து அழ ஆரம்பிச்சிடும், எனக்கு வந்து மேட்ரிக்ஸே இல்லைன்ட்டு. ஒன்றும் அழலாம் ஆரம்பிக்காது, இருந்தால் பார்க்கறதுக்கு ஒரு கொஞ்சம் சிமிலாரிட்டி இருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை உள்ளே கொண்டாந்துருக்கும். இது பார்த்தா 4/4 தெரியல, அல்லது ஐடென்டிட்டி கொண்டு வர மாட்டேன்னு நீங்கள் அடம் பிடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது கரெக்டாக தான் வரும். ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கணுங்காக இங்கே ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை உள்ளார கொண்டாந்துருக்கிறோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இதால் பெருக்கினாலும் VW தான் வரப்போம். ஓகே, ஸோ இது 4/4 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது உள்ளார ஒன்று செஞ்சுருக்கிறோம். அடுத்தது இதையும் பெருக்கி இதால் பெருக்கியிருக்கோம். CE 0 சிக்மா டாட் பி சிக்மா டாட் பி 0, இந்த பியை உள்ளார பெருக்கியிருக்கோம் சிக்மா டாட் பி. ஸோ சிக்மா டாட் பி, இங்கே ஒரு சிக்மா டாட் பி, 0 கூடலாம் டாட் பண்ணுறப்ப 0 வந்துடுது. ஸோ இந்த மேட்ரிக்ஸை பி கூட டாட் பண்ணுறப்ப சிக்மா டாட் பி வருது. இங்கே உள்ள சி, இங்கே உள்ள சி இருக்குது. இங்கே உள்ள இந்த
W இருக்குது அந்த VW தான் இங்க வந்து ஓகே அதே மாதிரி இந்த பிராக்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்றப்ப MC ஸ்கொயரை முன்னாடி எடுத்து எழுதியிருக்கிறது I00 minus I டைம்ஸ் VW ஸோ VW எல்லா அந்த இதில் உள்ளதை உள்ளார கொண்டாந்து VW எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்குது இங்கே ஒரு ஐடென்டிட்டி உள்ளார கொண்டாந்துருக்குது பிஏ இது கூட டாட் பண்ணியிருக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த ஸ்டெப் இப்போ இதை ஒரே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டாந்துருக்கு எல்லாத்துலேயும் VW இருக்குது ஸோ VW காமனாக எடுத்து எழுதியிருக்கு இது எல்லாத்தையும் ஒரே மேட்ரிக்ஸில் கொண்டாந்துருக்கு எப்படின்னா இது E டைம்ஸ் I ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸோ E டைம்ஸ் ஐங்கிறது அதனால் இங்கே E வருது இங்கே 0 தான் இருக்குது அதனால் அந்த டேர்மே வராது இங்கே பார்த்தீங்கன்னா MC ஸ்கொயர் டைம்ஸ் I வருது ஸோ ப்ளஸ் MC ஸ்கொயர் ஐன்னு இங்கே இருக்குது அதை இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வர்றப்ப இது ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவலுக்கு ரைட் சைடில் இருக்குது ஸோ இங்கே எடுத்துகிட்டு வர்றப்ப மைனஸ் MC ஸ்கொயர் அப்படின்னு வரும் ஐனால் பெருக்கிறப்ப தட்ஸ் 1 ஸோ இதை இதனால் பெருக்கிறப்ப E இங்கே MC ஸ்கொயர் ஐனால் பெருக்கிறப்ப பெருக்கி இங்கே வெளியே எடுத்துகிட்டு வர்றப்ப ஒரு மைனஸ் ஸோ மைனஸ் MC ஸ்கொயர் E மைனஸ் MC ஸ்கொயருங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்புறம் இந்த செகண்ட் எலிமெண்ட்டை பார்த்தோம்னா இங்கே E வராது E டைம்ஸ் 0 ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா C டைம்ஸ் சிக்மா டாட் பி இருக்குது அதை இந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தோம்னா மைனஸ் C சிக்மா டாட் பின்னு வரும் இங்கே 0 தான் இருக்குது அதனால் இந்த டேர்மும் எஃபெக்ட்லெஸ்ஸு இங்கே இருந்து வர்ற இது மட்டும்தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது தேர்ட் எலிமெண்ட் E டைம்ஸ் 0 இருக்குது அதனால் இவர் வரமாட்டார் இங்கே பார்த்தீங்கன்னா C சிக்மா டாட் பி டைம்ஸ் இது இருக்குது இங்கே வெளியே எடுத்துகிட்டு வர்றப்ப மைனஸ் C சிக்மா டாட் பி இங்கே 0 டைம்ஸ் தான் இருக்குது ஸோ இதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணலை லாஸ்ட் எலிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா E டைம்ஸ் I இதாக இருக்குது E இங்கே இது 0 தான் அதனால் இந்த இது கான்ட்ரிபியூஷன் கிடையாது இங்கே மைனஸ் MC ஸ்கொயர் I மைனஸ் MC ஸ்கொயர் அதை அந்த சைடில் எடுத்துகிட்டு வர்றப்ப ப்ளஸ் MC ஸ்கொயர் ஸோ இந்த மேட்ரிக்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து இதை மாதிரி எழுதியிருக்கிறோம் ஓகே குட் ஃபார் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0வாக இருக்க வேண்டும் ஏற்கனவே இது போன செமஸ்டரில் நடத்திருக்கிறோம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் மறந்துருப்பீங்க என் தொழில் நான் மறக்கக்கூடாதுக்காக நான் திரும்ப ஒருக்கா நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இருக்குதே இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் இங்கே 0ன்னு போட்டுருக்கிறேன் 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வெர்ஸ் கிடைச்சிடும் இன்வெர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னன்னா adjoint ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் இருக்கும்னா அதுக்கு வந்து 0 இல்லாமல் இருக்கும் அதுக்கு சம் வேல்யூ இருக்குதுன்னா இன்வெர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இல்லாமல் இருந்தால் இதுக்கு இன்வெர்ஸ் இருக்கும் இதுக்கு இன்வெர்ஸ் இருந்துன்னா அந்த இன்வெர்ஸை முன்னாடியும் இங்கேயும் இன்வெர்ஸை முன்னாடியும் போட்டு பெருக்கணும் என்றால் இங்கே இன்வெர்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் பெருக்கிறப்ப ஐடென்டிட்டி வந்துவிடும் அந்த ஐடென்டிட்டி இதால் பெருக்கிறப்ப VW கிடைக்கும் இங்கே இன்வெர்ஸை 0னால் பெருக்கிறப்ப 0 கிடைக்கும் ஸோ VWங்கிறது 0ன்னு வரும் அது சொல்யூஷன் தான் 0ங்கிறது ஏற்கனவே உள்ள சொல்யூஷன் தான் ரெண்டு பக்கமும் 0னால் பெருக்கலாம் 0 தான் வரும் அது ஒரு சுஜிபி அது வேண்டாம் நமக்கு VWங்கிறது அந்த பார்ட்டிக்கிளுடைய வேவ் ஃபங்க்ஷனுடைய குறிக்குது அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷனில் தான் நம்ம இன்ட்ரெஸ்டட் அப்போ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கணும்னா இந்த அதுக்கு கண்டிஷன் என்னென்னா இதுக்கு இன்வெர்ஸ் இருக்கக்கூடாது இதுக்கு இன்வெர்ஸ் எப்போ இல்லாமல் இருக்கும்னா இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருக்கிறப்ப ஸோ நான் ட்ரிவியல் சொல்யூஷனுக்கு இந்த முன்னாடி உள்ள இந்த அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் இருக்க கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் VW 0 ஆகாமல் இருக்கும் அதே தான் எடுத்து எழுதியிருக்கிறோம் இப்போ டிட்டர்மினண்ட்டை பார்த்துக்கிறோம் E மைனஸ் MC ஸ்கொயர் இன்டு E ப்ளஸ் MC ஸ்கொயர் ரெண்டையும் இருக்கிறப்ப E ஸ்கொயர் மைனஸ் M ஸ்கொயர் C பவர் 4 A மைனஸ் B இன்டு A ப்ளஸ் B ஃபார்மில் இருக்குது ஓகே ஸோ E ஸ்கொயர் மைனஸ் M ஸ்கொயர் C பவர் 4 மைனஸ் ஆஃப் இங்கே ஏற்கனவே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் மைனஸ் டைம்ஸ் C சிக்மா டாட் பி சிக்மா ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு எழுத முடியும் இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் போக விரும்புகிறேன் அதனால சிக்மா டாட் பி டைம்ஸ் சிக்மா டாட் பி ஈக்குவல்ஸ் 0 இதில் சிக்மா டாட் பின்னா என்னென்னா சிக்மா எக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் பிஒய் ப்ளஸ் சிக்மா இசட் பிசெட்
இதே தான் இங்கேயும் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ டீட்டெயிலாக போகிறோம். இந்த 2 டேர்மு முதல்ல உள்ள 2 டேர்மு அப்படி தான் மைனஸ் இ ஸ்கொயர் முதற்கொண்டு அப்படி தான். இங்கே இதையும் பெருக்கிறப்ப சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ஸ்கொயர் வரும். சிக்மா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி, அதனால் ஐடென்டிட்டி டைம்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயருங்கிறது பிஎக்ஸ் ஸ்கொயர் என்று வந்திருக்கிறது. சிக்மா ஒய் பிஒய் சிக்மா ஒய் பிஒய் ரெண்டையும் பெருக்கணும்னா சிக்மா ஒய் ஸ்கொயர் பிஒய் ஸ்கொயர். சிக்மா ஒய் ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி பிஒய் ஸ்கொயர். ஸோ அந்த பிஒய் ஸ்கொயர் தான் இங்கே வந்திருக்கிறது. மூணாவதும் அதே மாதிரி தான். சிக்மா இசட் பிஇசட் சிக்மா இசட் பிஇசட். சிக்மா இசட் பிஇசட்டையும் சிக்மா இசட் பிஇசட்டையும் பெருக்கணும்னா சிக்மா இசட் ஸ்கொயர் பிஇசட் ஸ்கொயர். சிக்மா இசட் ஸ்கொயருங்கிறது ஐடென்டிட்டி பிஇசட் ஸ்கொயர் மட்டும் வரும். அதுதான் இங்கே வந்திருக்குது. ஓகே, எழுதாத டேர்ம்லாம் என்ன, அதெல்லாம் ஜீரோன்னு சொல்ல இருக்கிறேன். சிக்மா எக்ஸ் பிஎக்ஸ் சிக்மா ஒய் பிஒய். சிக்மா எக்ஸ் பிஎக்ஸ் சிக்மா ஒய் பிஒய் இப்படி ஒரு டேர்ம் இருக்குது. பிஎக்ஸ் பிஒய் காம்யூட் ஆகும். ஸோ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் பிஎக்ஸ் பிஒய். இது இங்கேருந்து இங்கே பார்க்குறப்ப சிக்மா ஒய் பிஒய் சிக்மா எக்ஸ் பிஎக்ஸ். ஸோ இந்த ரெண்டையும் இருக்கிறப்ப சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். இந்த ரெண்டையும் இருக்கிறப்ப சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய். ஸோ பிஎக்ஸ் பிஒயினுடைய டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ப்ளஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ். சிக்மா மேட்ரிசஸ் ஆன்டி கம்யூட் ஆகும். அதனால சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸாக இருக்கனால அதை ஆட் பண்ணுறப்ப 0 ஆகிடும். ஸோ அந்த கிராஸ் டேர்ம்ஸ் பிஎக்ஸ் பிஒய் பிஒய் பிஇசட் பிஇசட் பிஎக்ஸ் அந்த டேர்ம்லாம் அந்த மேட்ரிக்ஸ் சிக்மா மேட்ரிக்ஸினுடைய ஆன்டி கம்யூட்டேஷன் ப்ராப்பர்ட்டினால 0 ஆகி விடுகிறது. கொஞ்சம் அதனால் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பிஇசட் ஸ்கொயரை பி ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்போ இ ஸ்கொயரை அங்கே வச்சுட்டு இதெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம் ரைட் ஹேண்ட் சைடில். இதுக்கு ஈக்கு ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் சி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சி பவர் 4. ஐயா, முக்கியமான கதையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வரலாறு என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஈக்குவேஷன் வந்துவிடக்கூடாது. பிளேன் கார்டன் ஈக்குவேஷனில் இதை மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துவிட்டது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை. ஸ்க்ராடிஞ்சர்னாலையும் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை பர்டிகுலராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை. ஸ்க்ராடிஞ்சர்னால கிளீன் கார்டனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியவில்லை. அதனால தான் லீனியர் ஈக்குவேஷன் டிராக் எடுத்து வந்தார். செகண்ட் ஆர்டர் டேர்மே இல்லாமல் ஸ்கொயர் டேர்மே இல்லாமல் எடுத்து அந்த ஈக்குவேஷனை எழுதினார். ஆனால் அதுக்கு பிளேன் வேவ் சொல்யூஷன் கண்டுபிடித்தால் இதே தான் வருகிறது, மைனஸ் வந்து விடுகிறது. அப்போ எதிர்பார்க்கல வந்துவிட்டது. அன்எக்ஸ்பெக்டட்லி பட் ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு நல்லது தான். ஐயோ வரக்கூடாதுன்னு நினச்சோமே, இப்படி வந்துருச்சே அப்படின்னு அவர் வருத்தப்படல. எதிர்பார்க்கல, இப்படி வராதுன்னு எதிர்பார்க்கல. ஆனால் பட் ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒரு ஐயோ இல்லை, ஆஹா வந்திருக்குதா, இப்பவும் அப்படி தானே வந்திருக்குது, அப்போ உண்மையாக தான் இருக்கும் போல. So, Dirac equation faced the same complication of negative energy state. The plane wave solution gives E equal to plus and minus root of c square p square plus m square c power 4. Paradox between physics and mathematics arise ஆகுது. Physics says if a particle falls from the positive energy state to the lowest negative energy state, it will emit infinite energetic photon. It is physically not observed. So, negative energy state should be discarded. இது ஏற்கனவே நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். ஸோ E equal to plus or minus root of c square p square plus m square c power 4ல பியை மாற்றிக்கிட்டே போகிறப்போ 0ல இருந்து மாற்றிக்கிட்டே போகிறப்ப 0வாக இருக்கிறப்ப மேக்ஸிமம் வேல்யூ m ஸ்கொயர் c power 4 ரூட் எடுக்கிறப்ப mc ஸ்கொயர் ப்ளஸ்லையும் மைனஸ்லையும். ஸோ இதுதான் வந்து லோயஸ்ட்டு பாசிட்டிவ் எனர்ஜியில், இது ஹையஸ்ட்டு நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில் மைனஸ் mc ஸ்கொயர். இந்த ரெண்டு கடையில் இங்கே ஃபர்பிடன் கேப் இருக்குது. மொமெண்டம் கூட கூட பாசிட்டிவில் எல்லாமே கூடிக்கிட்டே போகுது. இந்த மேலே இன்ஃபினிட் ஸ்டேட்டு, அதேமாதிரி கீழே நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, கீழே லோயஸ்ட்டு. ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறான்னா, இங்கே உள்ளதில் ஃபில்லப் ஆகாமல் இருக்கிறதுனால இங்கே உள்ள லாஸ்ட்டில் உள்ள இங்கே ஏதாவது ஒரு வேக்கன்சி இருந்ததுன்னா, அதாவது ஸ்டேட்டை, இது எனர்ஜி ஸ்டேட்டு தான், ஒரே ஒரு பார்ட்டிகளை நம்ம கன்சிடர் பண்ணுறப்ப இங்கேருந்து இந்த பார்ட்டிகள் கீழே விழுந்துடலாம். கீழே விழுந்தால் இதுக்கு இன்ஃபைனைட் எனர்ஜி எமிட் பண்ணணும். ஆனால் அப்படி எமிட் பண்ணது இல்லை உண்மையில்.
அதனால நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் இருக்கக்கூடாது. இருந்தா அது பிசிக்ஸுக்கு ஒத்து வராது. பிசிக்ஸ்ல நாங்க அப்சர்வே பண்ணல. குண்டகா மண்டகான்னு ரிசல்ட் இது இருக்குது. அதனால இதுல மைனஸ் வரக்கூடாது. ஸோ தயவு செய்து மைனஸை அழிச்சிடுங்க அப்படிங்கிறது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டோடைய ஆர்குமெண்ட். Mass says if negative energy states are discarded, the Hilbert space will be incomplete. Hence, the base of the mathematical formalism is disturbed. Then the quantum mechanical equation will become invalid. மேத்ஸ்காரன் என்ன சொல்றான்னா, இங்க உள்ள நெகட்டிவ் ஸ்டேட் எல்லாம் எடுத்துட்டோம்னா பாதி ஸ்டேட்டை எடுத்துடுறீங்க. ஸோ இது கம்ப்ளீட்டா இல்லை, இன்கம்ப்ளீட்டா இருக்கு. குவாண்டம் மெக்கானிசமோட ஜெனரல் ஃபார்மாலிசம் என்னன்னா, ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள வெக்டாரா தான் சை இருக்க வேண்டும். ஹில்பர்ட் ஸ்பேஸ்னா என்னன்னா கம்ப்ளீட் வெக்டார் ஸ்பேஸ். அதில் விட்டுருக்க கூடாது. சில வெக்டார்ஸை விட்டுட்டு மீதத்தை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா அது இன்கம்ப்ளீட் வெக்டார் ஆகிடும். இல்லை, மேத்தமெட்டிக்கல் ஃபார்மாலிசமே சைங்கிறது ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள ஒரு வெக்டார். மேத்ஸில், ஃபிசிக்ஸில் அது ஒரு குவாண்டம் ஸ்டேட்டை டெஸ்கிரைப் பண்ணுது. ஸோ நீ அந்த சைங்கிற ஒரு இது எடுக்கிறிய, அந்த சைங்கிறதே எடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து வெக்டார் இல்லை, இன்கம்ப்ளீட் வெக்டார் ஸ்பேஸில் உள்ளது. ஸோ சையே இல்லை. நான் தான் சொன்னேன், சையை அழிச்சு விட்டுட்டுனா அங்கே என்ன இருக்குது? சையை அழிச்சு விட்டுட்டுனா அங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ நீ பேசுறது அப்போ அவ்வளவுமே அப்சர்டு அப்படின்னு ரெண்டு பேருக்கு இடையில ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு குழப்பம் ஏற்பட்டது. Dirac boldly accepted the mathematical statement and tried to manage the physical statement. அப்போ இந்த பஞ்சாயத்தில் யார் கூடயாவது சரிப்பட்டு தான் வரணும். வீட்டில் ரெண்டு பேர் தகராறு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோயேன், அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில சண்டைன்னு வச்சுக்கோ, யாரையாவது ஒரு ஆளை சரி கட்டி தானே ஆகணும், நியூட்ரலாக இருக்க முடியாத சுச்சுவேஷனில். அப்போது அதே மாதிரி தான் இங்கேயும். என்ன அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் இடையில ஒரு காம்ப்ளிகேஷன் வருது. இப்போ யாருக்காவது ரெண்டு பேருக்குமே நியூட்ரல், இட் இஸ் அ பேரடாக்ஸ். இதை அக்செப்ட் பண்ணால் அது எதிர்த்து ஆகணும், அதை அக்செப்ட் பண்ணால் இதை எதிர்த்து ஆகணும். அப்போ ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் அந்த ஈக்குவேஷன் ஸ்டாண்ட் ஆகணும்னா மேத்ஸை தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். மேத்ஸ்காரனை இப்போ ஃபிசிக்ஸ் அக்செப்ட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேத்ஸில் உள்ள அந்த சையே தப்புன்னு ஆகிடும். சையே தப்புங்கிறப்ப அந்த ஈக்குவேஷனே தப்புன்னு ஆகிடும். ஸோ அங்கே மொத்தமே தப்புன்னு ஆகிடும். அதனால் Dirac boldly accepted the mathematical statement and he tried to manage the physical statement. ஸோ ஃபிசிக்ஸ்காரனை வந்து ஒப்பேற்றுவோம், அவனை வந்து பாவலா காமிப்போம், ஏதாவது ஒன்று சரின்னு சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு. For this, Dirac assumed that the negative energy states are already filled. It is vacuum. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இங்கே ஃபில்லப் ஆகாமல் இருந்தால் தானே நீ சொல்லுவ இங்கேருந்து பார்ட்டிகிள் கீழே விழுந்துருன்ட்டு. நம்ம பெர்மியானை பற்றி பேசுகிறோம். பெர்மியானை பற்றி பேசுறதுனால அது பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் இருக்குது. ஒரு குவாண்டம் ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டிகிள் தான் இருக்க முடியும். இங்கே நெகட்டிவ் எல்லாமே ஏற்கனவே, ஐயா நான் ஒரு பார்ட்டிகளை பற்றி தானே பேசுகிறோம், நீ ஒரு பார்ட்டிகளை பற்றி தான் பேசுகிற. ஆனால் இங்கே எம்டி ஸ்பேஸ் வேக்கம்னு சொல்கிறோமே, அந்த வேக்கம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில் ஃபுல்லாகவே ஃபில்லப் ஆகி தான் இருக்குது. நீ வேக்கம்னு சொல்லக்கூடியது வேக்கம் இல்லை, அது ஏற்கனவே நிறைந்ததை தான் நீ ஒன்றும் இல்லைங்கிற. ஏங்கப்பா, அந்த ஒன்றுமே இல்லாதான் எல்லாம் நிறைஞ்சிருக்குதா? ஆமாம், எலக்ட்ரான்ஸாக நிறைஞ்சிருக்குது. ஓகே சரி சார், அப்போ நிறைஞ்சிருக்குதுட்டோம், இது ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்குது. அப்போ இங்கேருந்து அங்கே மேலேயாவது ஒரு பார்ட்டிகிள் போக முடியும் தானே? மேலே ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு பார்ட்டிகிள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இங்கே ஃபுல்லாக ஃபில்லப் ஆகிருக்குதுங்கிற. மேலே இருந்தால் கீழே விழ முடியாதுங்கிற, கீழே இருந்தால் அது மேலே போகலாம் தானே? ஆமாம் போகலாம். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் இருந்து ஒரு லைட் ரேடியேஷனை கொடுத்தேன்னா இங்கே உள்ள எலக்ட்ரான் மேலே போயிடும். இங்கே ஏற்கனவே ஒன்றுமே இல்லை, இது வந்து ஒன்றுமே இல்லாதான் ஃபில்லப்னு சொல்லிட்டு இருக்கிற. ஸோ ஒன்றுமே இல்லாததில் ஒரு லைட்டை எமிட் பண்ணி விட்டேன்னா ஒரு எலக்ட்ரான் உருவாகும். எலக்ட்ரான் இருந்த இடம் ஒரு ஓட்டை உருவாகும் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில். இது எலக்ட்ரானுடைய ஆப்சன்ஸ். ஸோ இதையும் ஒரு பார்ட்டிகிளாக இருக்கலாம், அதாவது வேக்குவத்தை ஒரு ஓட்டை போட்டோம்னா. ஸோ இது ஒரு ஹோல் உருவாகும், இங்கே வந்து ஒரு எலக்ட்ரான் உருவாகும். இதுக்கு பேர் பேர் அனிகுலேஷன். ஸோ இங்கேருந்து லைட்டு வந்துச்சுன்னா வேக்குவத்தில் ஒரு எலக்ட்ரானும் இங்கே ஒரு ஆன்டி பார்ட்டிகிள், இங்கே வந்து எலக்ட்ரான் ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆன்டி பார்ட்டிகிள், இது வந்து பாசிட்ரான் உருவாகும்
அப்படிங்கிறது முதல்ல உருவாகிறதுக்கு முந்தையே சொன்ன கதை. அதே மாதிரி சார் இப்போ உருவாயிட்டு ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஹோலும் உருவாயிடுச்சு, லைட்டை அடிச்சு அடிச்சிங்க, அது மாதிரி வந்துட்டு ஓகே. இப்போ இடம் தான் இருக்குதானே? ஆமாம். இடம் இருக்கிறப்ப இங்கேருந்து எலக்ட்ரான் இங்கே வந்து கீழே திரும்ப ரீகம்பைன் ஆயிடுச்சுன்னா, திரும்ப வந்து உளுந்து அந்த இடத்த நிரப்புனா ரீகம்பைன் ஆனா திரும்ப லைட்டை விடத்தானே செய்யும். ஆமாம், அதுவும் பாசிபிள் இருக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஆன்டி எலக்ட்ரான் தட் இஸ் பாசிட்ரான் ரெண்டு திரும்ப ரீகம்பைன் பண்ணோம்னா அதில் ஃபோட்டான் உருவாகும் அப்படிங்கிறது தான் தியரி. இந்த டிராக் தியரியினுடைய எக்ஸ்பிளனேஷன் டிராக் இதை முதல்ல சொல்லிடுறாரு. அதுக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து ஆன்டி பார்ட்டிகளை கண்டுபிடிக்கிறாங்க. absence of a particle in the negative energy state is known as antiparticle. Anti-electron is a positron. The anti-electron பேர் positron. Dirac's theory predicts antiparticles. They were discovered later. So Dirac was called as father of antiparticles. பெர்மியானுக்கு மட்டும்தான் ஆன்டிபார்ட்டிகல் இல்லை, போசானுக்கு இருக்குது. ஆனால் இந்த கான்செப்ட் மூலமாக இல்லை. ஸோ டிராக்ஸ் தியரி ப்ரெடிக்ட்ஸ் ஆன்டிபார்ட்டிகல்ஸ். சில போசானுக்கு அதனுடைய ஓன் பார்ட்டிகளே ஆன்டிபார்ட்டிகலாக இருக்கு. Dirac's theory predicts antiparticles. They were discovered later. So Dirac was called father of antiparticle. So பாசிட்ரான்லாம் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்டிபார்ட்டிகல்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதே மாதிரி உலகம் ஒன்று இருக்கிறது. இங்கே எலக்ட்ரான் இருக்குது, பாசிட்ரான் இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது. புரோட்டானும் நியூட்ரானும் நியூக்ளியஸை உருவாக்குகிறது. புரோட்டானை நியூட்ரானை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வருகிறது, ஒரு ஆட்டம் உருவாகிறது. இதே மாதிரி வெவ்வேறு நியூட்ரான்ஸ் வெவ்வேறு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வர்றப்ப வெவ்வேறு விதமான ஆட்டம்ஸ் உருவாகிறது. வெவ்வேறு விதமான ஆட்டம்ஸ் சேர்றப்ப மாலிகுல்ஸ் உருவாகிறது. வெவ்வேறு விதமான மாலிகுல்ஸ் உருவாகிறப்ப பாக்டீரியா, கொரோனா வைரஸு எல்லாமே உருவாகிறது. வெவ்வேறு விதமான மாலிகுல்ஸ்னால மனிதன் உருவாகிறான், உலகம் உருவாகிறது, பிரபஞ்சம் உருவாகிறது. ஸோ இங்கேருந்து அண்ணாதுரை என்பவர் கிளாஸ் நடத்துகிறார். அங்கே ஃபஸ்ட் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட் எல்லாம் ஆன்லைனில் கிளாஸ் கவனிக்கிறீங்க. இது வந்து வேர்ல்டு. அதே போல ஆன்டி வேர்ல்டு ஒன்று இருக்கிறது. அங்கே ஆன்டி புரோட்டான் ஆன்டி நியூட்ரான் நியூக்ளியஸில் இருக்குது. அதை சுற்றி ஆன்டி எலக்ட்ரான் சுற்றி வருகிறது. ஸோ ஆன்டி ஆட்டம் அங்கே இருக்குது. அந்த உலகத்தில் இதே மாதிரி ஆன்டி ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆன்டி மாலிகுல்ஸை உருவாக்குது. சார் நீங்கள் ஆன்டி மாலிகுல் ஆன்டின்னு சொல்கிறீங்களே, பக்கத்து விட்டு ஆண்டியான்னு நினச்சிடாத. ஆன்டின்னா ஏஎன்டிஐ, ஆப்போசிட். ஸோ இந்த ஆன்டி மாலிகுல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆன்டி வேர்ல்டை உருவாக்குது, ஆன்டி யூனிவர்ஸை உருவாக்குது. ஸோ இங்கே ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு கொரோனா பாதிப்புனால ஒரு லாக்டவுன் இருக்குது, அதே மாதிரி அங்கே ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, அது ஆன்டி கொரோனானால ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அங்கே ஒரு லாக்டவுன் இருக்குது. அங்கே ஆன்டி அண்ணாதுரை ஆன்டி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் யூனிவர்ஸினுடைய தியரி. இது ஒரு கற்பனையாகவே இருக்கட்டும், உண்மையாக இருக்க வேண்டியதில்லை. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் சில இதில் வந்து சேம் பார்ட்டிக்கல் இங்கேயும் அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைட், இங்கேயும் லைட்டு தான், அங்கேயும் லைட்டு தான். ஸோ அந்த மாதிரி சேம் பார்ட்டிக்கல் இங்கே ஆன்டி அதே பார்ட்டிக்கல் தான் அங்கேயும் இருக்கிறது அந்த உலகத்துலேயும். ஓகே, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் இயரில் இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக. பரவாயில்ல, நம்ம பழையபடி மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து விடுவோம். ரிட்டர்னிங் டு த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். இதில் தான் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இருக்கணும்னு போட்டு தான் இந்த இவ்வளவுக்கு நம்ம வந்து சேர்ந்தோம். இப்போ இதை பெருக்கிறோம். E minus mc square times v minus c sigma dot p w is equal to 0. Let me call this equation 3. அதே மாதிரி இந்த இதையும் பெருக்கினா ஒரு 0 வரும். அது let me call it as 4. E plus mc square times w minus c sigma dot p times v equal to 0. Minus c sigma dot p times v plus E plus mc square times w is equal to 0. மாற்றி எழுதிருக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்று. ஸோ 3 and 4 ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. நம்ம இனிமேல் என்ன செய்ய இருக்கிறோம்னா VW என்னன்னு கண்டுபிடிக்க விரும்புகிறோம்.
2 எனர்ஜி ஸ்டேட் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கிறத ஒரு கேஸ் ஆகவும், எனர்ஜி நெகட்டிவாக இருக்கிறத ஒரு கேஸ் ஆகும், டிஃப்ரெண்ட் கேஸாக டிஸ்கஸ் பண்ணி பிடபிள்யூனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஸோ எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குன்னா E ஈக்குவல் டு E ப்ளஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ் டைம்ஸ் ரூட் ஆஃப் C ஸ்கொயர் P ஸ்கொயர் ப்ளஸ் M ஸ்கொயர் C பவர் 4. இது வந்து எனர்ஜி இஸ் பாசிட்டிவ். இந்த கேஸில் when P tends to 0, equation 3 is indeterminate form. இந்த மூணாவது ஈக்குவேஷனை கொஞ்சம் பாருங்க. பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜின்னா இந்த ஈக்குவேஷன். P வந்து 0 பக்கத்தில் இருக்கிறப்ப, 0 பக்கத்தில் இருந்ததுன்னா E வந்து MC ஸ்கொயர் M ஸ்கொயர் C பவர் 4 ரூட் எடுக்கிறப்ப E பிளஸ்ங்கிறது MC ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இங்கே ஈங்கிறது MC ஸ்கொயரை நெருங்கும். ஸோ MC ஸ்கொயர் மைனஸ் MC ஸ்கொயர்னா இங்கே 0 ஆகிடும். Pயும் 0 நெருங்கினால எங்கேயும் 0 ஆகிடும். 0 times something is equal to 0 times something is equal to 0. This thing and that thing என்னன்னு தெரியாது, ஏன்னா இது 0னால பிரிக்கனால. ஸோ இந்த ஈக்குவேஷனில் V தெரிஞ்சு W பார்த்தாலும் முடியாது, ஏன்னா 0 டைம்ஸ் டிவைடட் பை 0ன்னு வரும். இன்டிட்டர்மினன்ட் ஃபார்மை இது உருவாக்கும். அதனால இந்த ஈக்குவேஷனை விட்டுட்டு இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். ஸோ let us take equation 4 for this positive energy state. இங்கே W is equal to இங்கே மைனஸ் சி சிக்மா டாட் பி விங்கிறது அந்தாண்டா எடுத்துகிட்டு போனோம்னா ப்ளஸ் சி சிக்மா டாட் பி வி. இங்கே இ ப்ளஸ் எம்சி ஸ்கொயர் டினாமினேட்டர் வந்து இ ப்ளஸ் ப்ளஸ் எம்சி ஸ்கொயர். இந்த இ ப்ளஸ்ங்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்னு சொல்லுவதற்காக. சார் நம்ம விஷயம் என்னென்னா வியும் டபிள்யூயும் கண்டுபிடிக்கணும் சார். ஆனால் ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டோம், ஒன்றை வந்து தான் எடுத்துருக்குறோம். ஆனால் ஒரே ஈக்குவேஷன் தான் இருக்குது. வியும் டபிள்யூ ரெண்டுக்கு இது கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே இது செஞ்ச மாதிரி வியை அசீவ் பண்ணி டபிள்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். விங்கிறது ஒரு காலம் வெக்டார், 2 எலமெண்ட் உள்ளதை தான் வின்னு எடுத்து எழுதியிருக்கும். ஸோ 2 எலமெண்ட் உள்ளதில் எப்படி எடுக்கலாம், 1 0ன்னு எடுக்கலாம், 0 1ன்னு எடுக்கலாம், அல்லது எப்படி வேணாலும் எடுக்கலாம். நம்ம 0 1ன்னு வச்சு 1 0ன்னு வச்சு வினுடைய வேல்யூவை போட்டு டபிள்யூ என்னன்னு கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஸோ இப்போ 2 கேஸ் உருவாகும். 1லே 2 கேஸ், கேஸ் 1லே 2 கேஸ். அப்போ 1A, 1Aனா V வந்து 1 0, அது 0 1, 1Bனா இது 1 0. இப்போ 2 இதை எடுத்துக்கிட்டு W என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி சிக்மா டாட் பிங்கிறது என்னங்கிறத கண்டுபிடித்து விடலாம். சிக்மா டாட் பியை கொஞ்சம் சுருக்கி என்னதான் வருது, எக்ஸ்பேண்ட் பண்ணி சுருக்கி என்னதான் வருதுன்னு பார்க்கலாம். சிக்மா டாட் பின்னா சிக்மா எக்ஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிஒய் பிளஸ் சிக்மா இசட் டிசட் விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியிருக்கிறோம், சிக்மா ஒய் மேட்ரிக்ஸை போட்டிருக்கிறோம், சிக்மா இசட்னுடைய மேட்ரிக்ஸை போட்டிருக்கிறோம். இதெல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா we will get a single matrix. இங்கே 0 டைம் இங்கே தான் 1 டைம் p set. ஸோ 1 டைம் p set ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட் பார்த்தோம்னா இங்கே px மைனஸ் i py. அஃப்கோர்ஸ் இங்கே 0 இருக்கனால இவன் கிடையாது. இங்கே px மைனஸ் i py, இட் இஸ் ஹியர். இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே px ப்ளஸ் i py, px ப்ளஸ் i py இவன் கிடையாது, ஏன்னா இங்கே 0. லாஸ்ட் எலிமெண்ட்ல இவனும் கிடையாது, இவன் மட்டும் உண்டு, மைனஸ் பி செட். 1 டைம்ஸ் பி செட்னா மைனஸ் பி செட். ஸோ ஒரு 2/2 மேட்ரிக்ஸா நமக்கு கிடைச்சிருக்குது சிக்மா டாட் பி. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இது 2/2 கொஞ்சம் சிம்பிளாக பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி எழுதியிருக்கிறோம். பி செட் பிஎக்ஸ் மைனஸ் ஐபிஒய்யை பி மைனஸ்ன்னு எழுதணும். பி மைனஸ்னா வேற ஒன்றும் இல்லை, பிஎக்ஸ் மைனஸ் ஐபிஒய்யை ஷார்ட் ஹேண்டா பி மைனஸ்ன்னு எழுதி. அது நெகட்டிவ் மொமெண்டாங்கிறது அல்ல, இது ஷார்ட் ஹேண்டா பி மைனஸ்ன்னு எழுதணும். பி பிளஸ்னா அப்போ பிஎக்ஸ் பிளஸ் ஐபிஒய். ஸோ இங்கே இந்த காம்ப்ளெக்ஸாக உள்ள இந்த குவான்டிட்டியை பி மைனஸ், இந்த காம்ப்ளெக்ஸை பி ப்ளஸ்ன்னு எழுதுறாங்க. சைனுக்கு தகுந்தாப்புல இங்கே அடையாளத்தை நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து இங்கே போட்டு விக்கு வேல்யூ கொடுத்து டபிள்யூ என்னன்னு கண்டுபிடிக்க இருக்கிறோம். கேஸ் 1A, வி வந்து மேலே 0 கீழே 1. இதுக்கு வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் இப்போ கொடுக்க முடியாது, அதனால் அதை ஸ்பின் டவுன்னு எடுத்துக்கணும். 1 கீழே இருந்தால் டவுன், 1 மேலே இருந்தால் அப். அது என்னது அப்பு என்ன டவுன்னா எனதோ ஒன்று, அந்த எனதோ ஒன்றுக்கு பேர் இப்போ ஸ்பின்னு வச்சுக்கிறோம்.
எனக்கு அது சிலபஸில் இந்த வருஷம் இல்லை, இருந்ததுன்னா இன் டீட்டெயிலாக நம்ம ஸ்பின் எப்படி உருவாகிறது அப்படிங்கிறத நம்ம ஷோ பண்ண முடியும். இப்போதைக்கு இந்த மேட்ரிக்ஸில் இது கீழே 1 இருந்ததுன்னா, மேலே 0 இருந்ததுன்னா ஸ்பின்னு டவுனுன்னு சொல்கிறோம். மேலே 1 கீழே 0 இருந்ததுன்னா ஸ்பின் அப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேஸ் V வந்து 0 1 இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். 5th ஈக்குவேஷனில் W is equal to C divided by E plus MC square sigma dot P க்கு பதிலா PZ P minus P plus minus PZ இந்த this one Vங்கிறது 0 1. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி W வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். W is equal to, ஸோ இதை PZ டைம்ஸ் 0 வராது, P மைனஸ் டைம் 1, ஸோ P மைனஸ் தான் வரும். C டைம்ஸ் P மைனஸ் 1 டிவைடட் பை E plus MC ஸ்கொயர் இந்த இருக்குது. அதே மாதிரி இந்த ரோவையும் இந்த காலத்தையும் பெருக்கிறப்ப P plus டைம்ஸ் 0 மைனஸ் P 1 இன்டு C. ஸோ இங்கே பார்க்குறப்ப மைனஸ் C PZ டிவைடட் பை E plus MC ஸ்கொயர். ஓகே, ஸோ டபிள்யூனுடைய வேல்யூ என்னன்னு கிடச்சிட்டு, வினுடைய வேல்யூ என்னன்னு அசீம் பண்ணுறதுனால டபிள்யூனுடைய வேல்யூ கிடச்சிட்டு. ஸோ சையினுடைய வேல்யூ என்னன்னா வி மேலே டபிள்யூ கீழே இன்டு இ பவர் சம்திங் வரும். ஸோ சை என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். கேஸ் 1A. இதான் சையே. விடபிள்யூலாம் எடுத்து போட்ட உடனே விங்கிறது இப்படி, டபிள்யூங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைக்கிறோம்னா, இது பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில் உள்ளது. அப்புறம் 1 கீழே வருதுல்ல, அதுக்கு கீழே ஆரோ போட்டு ஸ்பின் டவுன் சொல்கிறோம். திஸ் ரெப்ரசன்ட்ஸ் a ஸ்பின் டவுன் வித் பாசிட்டிவ் எனர்ஜி பார்ட்டிகிள். ஸோ இது வந்து சை ப்ளஸ் ஸ்பின் டவுன் இந்த பார்ட்டிகிள். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது கேஸ் 1Bல V வந்து 1 0, இது ஸ்பின் அப். V 1 0ன்னு போட்டோம்னா W வேல்யூ என்ன வரும் அப்படின்னா, Wங்கிறது இதே தான், இங்கே Vக்கு பதிலாக 1 0ன்னு போட்டுக்கிறோம். போன தடவை உள்ள அதே ஈக்குவேஷன் எடுத்து எழுதி இங்கே 0 1 இருந்தது, அதுக்கு பதிலாக 1 0ன்னு போட்டுக்கிறோம். இப்போ பெருக்கி எழுதினோம்னா இது PZ டைம்ஸ்னு வரும், இங்கே P ப்ளஸ் டைம்ஸ்னு வரும் ரெண்டாவதுல முன்னாடி உள்ளது. ஸோ CPZ டிவைடட் பை E ப்ளஸ் MC ஸ்கொயர். ஹியர் இந்த டேர்ம் தான் வரும், இந்த டேர்ம் வராது, ஏன்னா 0 இங்கே இருக்குது. P ப்ளஸ் CP ப்ளஸ் E ப்ளஸ் MC ஸ்கொயர், இது W. ஸோ இங்கே VWல சப்ஸ்டிட் பண்ணோம்னா சை என்னன்னு கிடச்சிரும். V வந்து மேலே 1 0, Wங்கிறது இதை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டிருக்குது. அப்புறம் இந்த பிளேன் வேவ்ல இதுதான் சை. ஸோ 4 விதமான இது கிடைக்குது. இது ப்ளஸ் எனர்ஜியில் தான், இதுவும் மேலே இருக்குது 1, ஆனால் இது ஸ்பின் அப்பு. திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ஸ்பின் அப்பு வித் பாசிட்டிவ் எனர்ஜி பார்ட்டிகிள் சை ப்ளஸ் அப்பு. ப்ளஸ்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட், இங்கே 1 மேலே இருந்தால் ஸ்பின் அப். இதே போல் இன்னும் 2 கேஸ் இருக்குது. அது என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில். அது என்னன்னு நம்ம இப்போ பார்த்து விடலாம். இந்த ஈக்குவேஷன் 2 3 4 ஈக்குவேஷன் எடுத்தமே அதிலிருந்து திரும்ப வரணும். இப்போ இந்த கேஸில் என்னன்னா எனர்ஜிங்கிறது நெகட்டிவ். கேஸ் 2 எனர்ஜி இஸ் நெகட்டிவ். E equal to E minus, which is equal to minus times root of C square P square plus M square C power 4, which is equal to E plusக்கு E minusக்கு என்ன டிஃபரன்ஸ்னா ஒரு நெகட்டிவ் சைன். E plusல என்ன வரும்னா root of C square P square plus M square C power 4 மட்டும் வரும், மைனஸ் சைன் வராது. அப்போ அது கூட ஒரு மைனஸ் சைனை சேர்த்தோம்னா we will get E minus. E minus equal to minus times E plus. இதுதான் E plus. ஓகே, ஸோ E minus வேண்டாம், எல்லாமே E plus ஆகிறோம்னா விரும்பினேன்னா E minus வர இடத்துலாம் மைனஸ் டைம் E plusன்னு போடுறோம். when P tends to 0, equation 4 is a indeterminate form. இப்போ கொஞ்சம் மாற்றி, ஏன்னா எனர்ஜி இஸ் நெகட்டிவ். எனர்ஜி நெகட்டிவாக இருக்கிறப்ப P tends to 0ன்னா இது வந்து MC ஸ்கொயர் வரும், மைனஸ் MC ஸ்கொயர்னு வரும். இங்கே மைனஸ் MC ஸ்கொயர் ப்ளஸ் MC ஸ்கொயர் போட்டோம்னா இது 0 ஆகிடும், P 0 ஆகிறப்ப. ஸோ இந்த டைம் 0 ஆகிடும். WO VO கண்டுபிடிச்சோன்னா 0 டிவைடட் பை 0ன்னு வரும்.
ஸோ இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷன் யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ v ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே v இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் சி சிக்மா டாட் பி டபிள்யூ அந்த சைடில் போனால் ப்ளஸ் சி சிக்மா டாட் பி டபிள்யூ டிவைடட் பை ஈங்கிறது என்னன்னா மைனஸ் இ ப்ளஸ் மைனஸ் எம்சி ஸ்கொயர். இந்த மைனஸை காமனாக எடுத்து மேலே கூட கொண்டு போயிடலாம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சி சிக்மா டாட் பி டபிள்யூ டிவைடட் பை இ ப்ளஸ் எம்சி ஸ்கொயர். சார் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் எழுதிருக்கீங்களா, ஏன் பாசிட்டிவ் போட்டிருக்கீங்கன்னா அந்த மைனஸ் தான் நம்ம இங்கே கொண்டாந்துட்டோம். இதில் வித்தியாசம் இருக்குது. டபிள்யூ என்னன்னு அசீவ் பண்ணணும். பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில் வி என்னன்னு அசீவ் பண்ணி டபிள்யூ கண்டுபிடிச்சோம். இங்கே டபிள்யூ என்னன்னு அசீவ் பண்ணி வி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ டபிள்யூவில் ரெண்டு பாசிபிலிட்டி ஸ்பின் அப் ஸ்பின் டவுன் ரெண்டுது 1 0 0 1 போட்டு வி என்னன்னு கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஸோ சிம்பிள். சிக்மா டாட் பி என்னன்னு ஏற்கனவே கண்டுபிடித்து எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். டபிள்யூ வந்து ஸ்பின் டவுனில் 0 மேலே 1 கீழே அப்படி போட்டால் வி என்ன வரும்? வியினுடைய வேல்யூ மைனஸ் சி சிக்மா டாட் பி டிவைடட் பை இ ப்ளஸ் எம்சி ஸ்கொயர். சிக்மா டாட் பி தான் இந்த மேட்ரிக்ஸ். அப்புறம் டபிள்யூங்கிறது 0 1, இட் இஸ் 0 1 ஹியர் விச் இஸ் ஈக்குவல் டு இதையும் பெருக்கிறப்ப பி செட் டைம்ஸ் 0 பி மைனஸ் டைம்ஸ் 1. ஸோ பி மைனஸ் தான் அங்கே வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் சி பி மைனஸ் டிவைடட் பை திஸ் 1 வரும். மைனஸ் சி பி மைனஸ் டிவைடட் பை திஸ் 1. இதையும் இருக்கிறப்ப முதல் டேர்ம் 0 இருக்கனால அது கான்ட்ரிபியூட் பண்ணாது. இதையும் இருக்கிறப்ப மைனஸ் பி செட் வரும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ்னால ப்ளஸ் சி பி செட் டிவைடட் பை இ ப்ளஸ் எம்சி ஸ்கொயர். திஸ் இஸ் வி. டபிள்யூ என்னன்னு தெரியும். டபிள்யூ வியும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா வி வில் கெட் சைன். ஸோ இது வி, இது டபிள்யூ இந்த இருக்கு 0 1. அப்புறம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ சை கிடைச்சிருக்குது. இது நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் ஸ்பின் டவுன். ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ் a spin down with a negative energy particle. ஸோ psi மைனஸ் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் வித் ஸ்பின் டவுன். இன்னும் ஒரே ஒரு கேஸ் 0 1க்கு பல 1 0ன்னு நம்ம போட்டோம்னா இங்கே 1 0 போட்டால் என்ன வரும் அப்படின்னா இந்த முதல்ல இது கான்ட்ரிபியூட் பண்ணும். இது கான்ட்ரிபியூட் இருக்குன்னா இதையும் பெருக்கணும்னா பிசெட். ஸோ இங்கே மைனஸ் ஏற்கனவே இருக்குது. மைனஸ் சி பிசெட் டிவைடட் பை திஸ் ஃபெலோ. இங்கேயும் பார்த்து இதை பெருக்கணும்னா பி ப்ளஸ் மைனஸ் சி பி ப்ளஸ் டிவைடட் பை திஸ் 1. திஸ் இஸ் வி. டபிள்யூ இஸ் ஹியர். ஸோ வி டிவைடட் இங்கே கீழே வந்து டபிள்யூ அப்புறம் இ பவர் சை. விங்கிறது இதை எடுத்து அள்ளி போட்டிருக்கிறோம். டபிள்யூங்கிறது இதை எடுத்து போட்டிருக்கிறோம். அப்புறம் எக்ஸ்பனன்ஷியல். இது என்னன்னா நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டில் ஸ்பின் ஆஃப். This represents a spin up with a negative energy particle. So, டிராகனுடைய இந்த ஈக்குவேஷன் பிளேன் வேவ் சொல்யூஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான 2 கான்செப்ட். அஃப்கோர்ஸ் ஸ்பின்னை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லாட்டாலும் ஸ்பின்னு இதிலிருந்து வருகிறது. அது நம்மளுக்கு இப்போ சிலபஸில் எல்லாம் இருந்தால் நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸ்பின்னுங்கிறது ஒரு ஆப்வியஸாக வரக்கூடிய எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக ஸ்பின்னா என்னன்னு டிராக் ஈக்குவேஷன் சொல்லுகிறது. அஃப்கோர்ஸ் இங்கே கொஞ்சம் மறைமுகமாக சொல்லுகிறது. ரெண்டாவது ஒரு கான்செப்ட் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ இதில் வந்து 4 விதமான ஸ்டேட்டு இதில் சொல்லுகிறது. பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டும் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டும் இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்லேயே 2 இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு எனர்ஜிக்குமே 2 இருக்குது. டீஜெனரசின்னு சொல்லுவாங்க. ஒரே எய்கன் வேல்யூவில் 2 குவாண்டம் ஸ்டேட் இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு டீஜெனரசி. ஸோ இங்கே 2 ஒரே எனர்ஜிக்கு 2 ஒரே மொமெண்டம் ஒரே எனர்ஜிக்கு 2 டீஜெனரசி இருக்குது. ஒன்று ஸ்பின் அப்பு ஒன்று ஸ்பின் டவுன். அதே போல தான் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட் ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்பின் டவுன் இருக்குது. ஸோ ஒரே எனர்ஜி ஒரே மொமெண்டம்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மொமெண்டத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மொமெண்டத்துக்கு 4 குவாண்டம் ஸ்டேட் இருக்குது. பாசிட்டிவ் எனர்ஜியில் 2 எனர்ஜி இஸ் பாசிட்டிவ், ஆனால் ஸ்பின் அப்பு ஸ்பின் டவுன். அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியில் 2 ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன். இதுதான் இந்த பிளேன் வேவ் சொல்யூஷன் சொல்லுகிறது. ஓகே, தேங்க்யூ.